வணக்கம் மக்களே, வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதம் ஆகுது நம்ம இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு. சந்தர்ப்பங்கள் வந்து சில நேரங்களில் அமையுது, சில நேரங்களில் அமைய மாட்டேங்குது. மெயினாக வந்து இன்றைக்கி இதை நான் உங்ககிட்ட பேசணும். காலையிலேயே நான் பிளான் பண்ணேன், பட் காலையில் எனக்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டேன். அதனால் சாயந்தரம் வந்து உங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். காலையில் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. ஆடி மாதம் பெண் கடவுள்களை, பெண் தெய்வங்களை கும்பிடுற மாதம் இதுதான். நம்மளுடைய கல்ச்சரே பெண் என்பவளை வழிபாடு பண்ணி, தாய் தந்தை தான், தந்தை தாய் இல்லை, தாய், அக்கா, தங்க, சித்தி, அத்தை, பெரியம்மா, அதெல்லாம் பாட்டி, இந்த இந்த உறவுகளோட சேர்ந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. பெண்களை நாம் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கிற ஒரு சமுதாயத்தில், ஒரு கல்ச்சரில், ஒரு பாரம்பரியத்தை நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம். பெண் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ இப்படிப்பட்ட பெண்களை போற்றும் ஒரு நாட்டில் மக்கள் பெண்களை தெய்வமாகவும் பூஜிக்கிற ஒரு இடத்துல பெண் என்பவள் அவமானப்படுத்தப்பட்டால், பெண் என்பவள் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டால் அது வந்து கண்டிக்கத்தக்கது. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி. எதுக்கு வந்து அத்தனை சட்டங்கள் ஏற்றி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்காக பாதுகாக்கிறதுக்காகவே. அதை மீறி சில விஷயங்கள் நடக்குதுன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஒரு கட்டத்தில் பெண்ணை வந்து ஃபிசிக்கல் வன்முறை மட்டும்தான் பண்ணுறது அப்படின்றத தாண்டி லிட்ரலாக சொற்கள் மூலமாகவும் இப்போல்லாம் வந்து வன்முறை நடக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போது இன்றைக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி, இன்றைக்கி தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையாக ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம எதுக்காக பேச போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் கூட எதை பற்றி பேசணும், அதை பற்றி தான் நான் பேசணும். சரிங்களா? இதை தாண்டி நான் இன்றைக்கி இந்த பேச்சு எடுத்துகிட்டு நடுவில் நான் சமையலை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வெறுப்பாக இருக்கும். நீ என்ன கான்செப்ட் எடுத்திருக்க, நீ இப்போ போய் சாப்பாடையும் தோசையை பற்றி பேசுகிறேன்னு கோவப்படுவீங்க இல்லையா? ஸோ காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசிகிட்ருக்கோம். நீர், காவிரி நீர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல வருடங்களாக இதை பேசிகிட்ருக்கோம். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ்னால் அது இதுதான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயந்தான் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நூலிழையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட். மற்றபடி அந்த ஸ்டேட்டுக்கும் நமக்கு எதுவுமே கிடையாது, நீர் பிரச்சனை தான். அதை பற்றி பேசிட்டு போனோம். அதை பற்றி பேசுறதுக்காக தான் அங்கே வந்து அந்த கூட்டமே இருக்குது, பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி இதில் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசும்போது பொதுமக்கள், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட், எவ்வளோ ஆதரவு, எவ்வளோ பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஓகே, கரெக்டான பாதை அப்படின்லாம் நினச்சிட்ருக்கும்போது இது ஏன் இடைச்சொல்கள்? உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் ஐயா, நீங்கள் கண்டிச்சிருக்கலாம். உங்கள் முன்னாடி அந்த அந்த சம்மந்தமே இல்லாத ஒருத்தருடைய பேரை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நாம் வந்த விஷயம் இதுதான், இதை பேசாதீங்க அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வசந்து அப்படி நின்றுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்த கான்செப்ட் என்னவோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அது தேவையில்லாத விஷயங்கள். இப்போ எனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு லெசன் இருக்குது. சிபிஎஸ்சி 10ஆம் வகுப்பில் வந்து சிவிக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்கும். அதில் அப்போசிஷன் பார்ட்டியினுடைய ரோல் என்ன, ரூலிங் பார்ட்டியினுடைய ரோல் என்ன, எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து இது நடக்கும், சட்டசபையில் என்ன பேசுவாங்க, நாடாளுமன்றத்தில் என்ன பேசுவாங்க, இதெல்லாம் பசங்களுக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டியை பற்றி சொல்லி கொடுக்குறோம். எதிர்கட்சினா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த குழந்தை, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இது என்னன்னு புரிதல் எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பசங்களுக்கு அரசியல், இளைஞர்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதோ அப்படின்றது அறகுறை. ஆனால் இன்ன 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும், இந்த 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாத்துக்குமே அரசியல்ன்றது புரியுது, நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. அதுவும் நடக்கிறதெல்லாம் பார்த்து. இப்போ 2 கட்டா வயசில் இருக்கக்கூடிய இந்த 13 14 வயசு குழந்தைங்க இது என்ன புரிதல் எடுத்துக்குவோம்? சமுதாயத்தில் சிலதெல்லாம், அதாவது நம்ம கல்ச்சர் எப்படி தெரியுங்களா,
நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு யாராவது நம்ம கேட்டாங்கன்னா நம்ம நல்லா இருக்கோம் இல்லை, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, நல்லா இருக்கும். அதாவது அங்கே கூட நெகட்டிவ் நம்ம காமிக்க மாட்டோம், சொற்களில் கூட தெளிவாக தான் நம்ம பேசுவோம். ஏன் இப்படி ஒரு மாற்றம்? எதனால்? எல்லாமே 5 வருஷம் தான், 5 இயர்ஸ் பாலிசி தான். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். ரொட்டேஷன் தானே, நீங்கள் பார்க்காததா? இது உங்களுக்கு தேவையே இல்லாததாச்சு. உங்களுடைய பழுத்த மூத்த அனுபவம் மிக்க அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்? எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம், இந்த கமெண்ட்டு பாக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேவலமாக இருக்குது சில விஷயங்கள்லாம். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். சில விஷயம் உங்களுடைய கருத்து அதுவாக இருக்கும் பட்சத்தில் நாகரீகம்னு ஒன்று இருக்குது. நமக்கு தமிழ் எதுக்கு படிக்க கற்றுண்டோம், தமிழ் வார்த்தைகளை எதுக்கு நம்ம சொல்ல கற்றுக்கிட்டோம்? எத்தனை குழந்தைகள் இப்போ மொபைல் கையில் வச்சுட்ருக்காங்க. எல்லா குழந்தைகளும் எல்லா பெரியவர்களும் முதல்ல ஒரு வீடியோ ஆன் பண்ணாங்கன்னா முதல்ல கமெண்ட்டை தான் போய் பார்க்குறாங்க, தெரியுமா? கமெண்ட் பாக்ஸை போயிட்டு ரிவ்யூ பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. அதனால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை பகிருங்க. இந்த மீடியாவை நல்லபடியாக யூஸ் பண்ணி இதில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து சொல்லுங்கள். இதை உங்களோட சொல்லணும்னு தோணுச்சு. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.